யாரும் புகழ்றது இல்ல, யாரையும் துதிப்பாடுறது கிடையாது, மேற்ற சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்க கொஞ்சம் எதையும் எதிர்பார்க்கல, காசையும் எதிர்பார்க்கல, புகழையும் எதிர்பார்க்கல. அவங்கள முன்னிறுத்திக் கொள்வதை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க என்று நினைக்கிறானா, அவனுக்கு இந்த ஜமாத்து மேல என்ன செய்யுது, இது ஒரு நல்ல ஜமாத்து அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை அடிப்படையில் நம்ம சொன்னா கரெக்ட், தௌஹீத் ஜமாத்துல சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். குர்ஆன் ஆய்வு அறிவு இல்லாதவன் கூட என்ன நினைக்கிறான்னு கேட்டா அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, மக்களை சில மாற்று கருத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட போய் கத்தம் பாத்தியாடணும், தாயத்துணும், தட்டுணும், தகடுன்னு சொல்லியும் சின்ன சின்ன ஒரு இறந்து போன வீட்டுல கூட என்ன செய்யறாங்க, எங்களுக்கு உருவா தரணும்னு கேட்கறாங்க. ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் காட்சி கருமாதிரி எது வந்தாலும் சரி, அந்த மக்கள்கிட்ட போய் ஏதாவது வாங்கி அவங்க வருமானம் திரட்டுறத ஒரு பக்கம் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. இந்த தௌஹீதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் எதுவும் கொடுக்கறதே கிடையாதுங்க. மக்கள் கொடுக்கிற மாதிரியான ஒரு அஜெண்டாவும் இங்க கிடையாது. இங்க கத்தம் இருந்தா தான் நம்மளுக்கு, அவனுக்கு கொடுக்குற காசு எங்களுக்கு கொடுன்னு சொல்றதுக்கா தௌஹீத் ஜமாத்து? இந்த கத்தமே இல்லைன்னு சொல்றோம். அவன்கிட்ட தாயத்து போடாத என்கிட்ட போட்டுனா சொல்றோம், தாயத்தை இல்லைன்னு சொல்றோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி பல விதங்கள்ல அவங்கள்ட்ட மக்களை சம்பாதிக்கிறாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத் என்ன பண்றோம், அது தப்புன்னு சொல்றமே தவிர எங்களுக்கு தாங்கன்னு சொல்லல. அப்ப ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாக்குறான், நம்ம தௌஹீதுல உள்ள தாய்கள் யாருக்கும் நம்ம 10 காசு கொடுக்கறது இல்லையே, நம்மள்ட்ட உங்களுக்கு எந்த விதமான மார்க்கத்தை சொல்லி எதுவுமே நம்மள்ட்ட அவங்க இது பண்றது இல்லையே, நம்மளுக்கு வரமாட்டேங்கிறாங்க, மூழுது இல்லைங்கிறாங்க, கத்தம் இப்படி எல்லாம் பாக்குறான். ஆஹா, இவங்க ஒரு நல்ல ஆட்களா இருக்கிறாங்க, இவங்க ஒரு கரெக்டான கொள்கை தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்ன செய்யுது, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வருகிறது. அது மாதிரி மக்கள்கிட்ட சில தீமைகள் இருக்கு, நன்மைகள் இருக்குன்னு வைங்களேன், எல்லாத்தையும் அவன் பாக்குறான். ஒவ்வொருத்தரும் 2-3 நன்மைகளை சொல்லிட்டு மற்ற சொல்லாம இருக்கிறாங்க, 2-3 தீமைகளை தடுத்துட்டு மற்ற தடுக்காம இருக்கிறாங்க. அப்ப அவன் என்ன பாக்குறான், எல்லாத்தையும் போட்டு இவங்க தான் தடுக்கிறாங்க, வட்டியையும் தடுக்கிறான், வரதட்சணையும் தடுக்கிறான், அதை தடுக்கிறான், இதை தடுக்கிறான், ஆபாசத்தை தடுக்கிறான், விசாரத்தை தடுக்கிறான், எதை எடுத்தாலும் எல்லா நன்மையும் போட்டு சொல்றாங்க. குர்ஆன்ல என்னென்ன இருக்கு அப்படியும் இவங்க சொல்லி போடுறாங்க, ஹதீஸ்ல உள்ள எல்லாத்தையும் சொல்றாங்க. சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டு சிலதை என்ன செய்யறதுல அவங்க தவிர்க்கிறது இல்ல. எல்லா விஷயங்கள்லையும் தலையிட்டு அதை ஒழுங்கான முறையில சமுதாய பிரச்சனையா இருந்தாலும் மார்க்க எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்படி எல்லாத்தையும் மற்றவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது இந்த ஜமாத்தின் மீது என்ன செய்யுது, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. இப்படி நிறைய அடுக்கிட்டே போலாம். கொள்கையில உறுதியா இருப்பது எப்படி உறுதி, அன்னைக்கு என்ன சொன்னமோ குர்ஆன் மட்டும்தான் மார்க்கணும், அதான் மார்க்கணும், வளைய மணிக்கு மாறவே இல்லை. தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னா போட்டியிட மாட்டோம் தான், இன்னைக்கு வரைக்கும் மாற இல்லை. பதவிக்கு போக மாட்டோம்னா போக மாட்டோம் தான், இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் இல்லை. அதெல்லாம் பாக்குறோம். என்னடா சொன்னதை நூல் பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்களே. தனிப்பட்ட மனிதன்கிற முறையில் 1-2 தப்புகள் இருக்கலாம், இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் ஜமாத்திங்கிற வகையில் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு உறுதிப்பாட்டோட இருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன செய்யுது, படுகிறது. அதே மாதிரி இந்த சொல்ற விஷயங்களை கூட எந்த எதிர்ப்பு வந்தாலும் தைரியமா சொல்றாங்க. சில பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எங்க சொல்லுவாங்க, தர்காவே இல்லாத ஊர்ல போய் தர்கா வழிபாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாவூர்ல போய் சொல்ல மாட்டாங்க. வட்டியே வாங்காத ஊர்ல போய் வட்டி வாங்கக்கூடாதும்பாங்க. பள்ளப்பட்டில போய் சொல்லுவாங்களா, அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, தர்கா கிட்ட போய் அது கூடாதுங்கிறாங்க, வட்டி வாங்குறது வட்டி கூடாதுங்கிறாங்க, முத்தவள்ளி தப்பு செஞ்சா அது தப்புங்கிறாங்க, இடம் பொருள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருடைய தப்பையும் சகட்டு மேனிக்கு இவங்க தாட்சணியம் இல்லாம அடிச்சாலும் உதைச்சாலும் ஊர் நீக்க செஞ்சாலும் உறுதியோட நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்குறான். எல்லா சமுதாய இயக்கங்களையும் பாக்குறான், தௌஹீத் ஜமாத்தையும் பாக்குறான். எல்லா மார்க்க பிரச்சார இயக்கங்களையும் பாக்குறான், தௌஹீத் ஜமாத்தையும் பாக்குறான். எதனால ஈர்க்கப்படுறாங்க? அது மாதிரி பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமையை பார்த்தா இவங்க தான் கூடுதலா நின்று களத்தில் நிக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஜமாத்து சொன்னா சரியா இருக்கும்னு ஒரு சாரார் நம்புறாங்க. அது ஒரு குட்வில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கொள்கையில் இல்லாத ஒருத்தரை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் சொல்ல மாட்டார, அப்படியான ஒரு ஆளை கொண்டாந்து நம்ம மேடையில ஏத்தினால் இந்த 5% பேர் கரெக்டா இருப்பான். இந்த 95% பேர் என்ன நினைப்பான் தெரியுமா, தௌஹீத் ஜமாத் ஏத்திருச்சுல இவரை, அப்ப இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சிருவான். என்ன ஏற்பட்டுறேன், அந்த மக்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு சரியான பாதைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த மக்களுக்கு ஒரு எல்லாம் சரிங்கிற கொள்கை உள்ளவங்க, குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களை பின்பற்றணுங்கிற கொள்கை உள்ளவங்க, இப்படியான ஆட்களை கொண்டு நம்ம ஒரு மேடையில உட்கார வச்சு அவரை பேச வச்சோம்னா அவனுக்கு என்ன மெசேஜ் போவோம், ஓஹோ இது தௌஹீத் ஜமாத்துடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, அப்ப இவர் சொன்னா சரியா இருக்கும்னு நினைச்சிருவாங்க. அந்த சபையிலே அவர் தப்பா சொல்லாமல் போய்விட்டால் கூட அவருக்கு ஏற்பட்ட அந்த கிரெடிட் இருக்குல்ல, அது மக்கள் உள்ளத்துல பதிஞ்சு போயிடும். நாளைக்கு வேற ஒரு இடத்துல கூட்டம் என்ன செய்வாரு, எல்லாம் அவளியாட்ட போங்க பாரு,
அவன் என்ன செய்வான், தௌஹீத் ஜமாத் ஆள்ல அவர் நல்லா இல்ல, இவரு அறிமுகப்படுத்தினாங்களே, இவர் சொன்னா சரியா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த கேட்டகிரியில உள்ளவர்கள்ல சில பேர் தடம் புரண்டு விட்டால் அந்த பாவத்தை நாம சுமக்கணும். அதனால என்ன செய்யறோம், நீங்க எதுக்கு சொல்ல, நாங்க தான் கரெக்டா கரெக்ட். நான் என்ன கேட்கிறேன், கரெக்டான முறையில ஒரு செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்கும் போது நம்ம உதாரணம் ஒரு தகப்பா இருக்கிறான், பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறான், எந்த குறையும் வைக்க மாட்டேங்கிறான், ஒழுங்கா சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறான். இவன் ஏன் போய் அடுத்த வீட்டுல போய் கேட்க போறான்? கரெக்டா இருந்தா முடியாட்டி தானே அடுத்த இடத்துக்கு போகணும். அப்ப நம்ம தௌஹீத் ஜமாத் தான் எல்லாம் சொல்லுதுல, இவன் எதுக்கு சொல்லணும், எல்லாம் சரிங்க நம்ம எதுக்கு சொல்லணுங்கிற நம்ம மேடையில அவனை கொண்டாந்து அவன் நல்ல வந்தான்னு சொல்லி ஒரு முத்திர குத்த வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம். இப்ப சில இயக்கங்கள் இருக்கிறாங்க, குர்ஆன் பேருக்கு சொல்லிக்கிடுவாங்க, சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சஹாபாக்களை பின்பற்றணுமாங்க, ஹதீஸை மறுக்கணுமாங்க, அமீர் சொன்ன அது கட்டளை மீறக்கூடாதும்பாங்க, மார்க்க விஷயமா இருந்தாலும் ஏத்து கேள்வி கேட்க கூடாதும்பாங்க. இப்படியான ஆளுகளை கொண்டாந்துட்டு இவங்க நல்ல ஆளுக்கு தான் சர்டிபிகேட்டை குத்தி விட்டியல்னு சொன்னா, அந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு அவன் 4 பேர் வழி கெடுத்துட்டான்னு சொன்னா அதை நாம சுமக்க வேண்டி வரும்னு சொல்லி அனுபவங்கள் வாயிலாக 1980 இருந்து ஆரம்பிச்சு 95 வரைக்கும் உள்ள அனுபவங்களை வாயிலாக வைத்து நம்ம என்ன முடிவுக்கு வந்தோம், நம்முடைய மேடைகள்ல இந்த மாதிரி 100% கரெக்ட்னு யார் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஏத்துவோம். 100% தப்பாவும் இருக்கலாம் மனிதனுக்கு முறையில, நமக்கு வெளிப்படையா உள்ள வச்சு நம்பும் போது இவங்க கரெக்டா இருப்பாங்க என்று யாரை பற்றி ஜமாத்துக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவங்களத்தான் ஜமாத்து மேடையில ஏத்தணும் என்கிற வகையில தான் நம்ம தௌஹீத் மர்கஸ் பள்ளிகள்ல மத்தவங்களை ஏத்துறது இல்ல. அந்த சபையில் குர்ஆன் ஹதீஸை மட்டும் நமக்கு பயந்து கொண்டு அந்த சபைக்காக வேண்டியவர்கள் சொன்னாலும் அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிரெடிட்டை வைத்துக் கொண்டு, குட்விலை வைத்துக் கொண்டு, நற்பெயரை வைத்துக் கொண்டு வேறு சபைகள் அவர்கள் தவறான கருத்தை சொல்வார்களே, ஆனால் அதுவும் சரியான கருத்தோ என்ற எண்ணம் சில பேருக்கு ஏற்பட்டுவிடும். அந்த சில பேர் தடம் புரண்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாம சரியா 100% சரியா இருக்கிறியா, நான் என்ன கேட்கிறேன், இதை விட்டுருங்க, மார்க்கத்துக்கு மட்டும் இப்படி யாரு கோல்மால் பண்ணி கோக்குமாக்கு பண்ணிக்கிட்டு நியாயப்படுத்துறீங்களே. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நோயாளி வர்றாங்க, நோயாளி வரும்போது உங்களுக்கு தெரியுது இவர் நல்ல டாக்டர் தெரிகிறது, இவன் அரகுரன்னு ஒரு டாக்டர் தெரிகிறது, 1-2 ஏதோ ஆஸ்பிரின் டோலா போடுறது எழுதித்தரும், அது வேண்டா கரெக்டா இருக்கும், தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து தருவான், அவனையும் கொண்டா நம்ம டாக்டர் கூட்டத்தில் ஒன்னா உட்கார வச்சு நாங்கெல்லாம் டாக்டர் அப்படின்னு காட்டி விட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா, இந்த டாக்டர் போய் நாளைக்கு போய் ஊசி போடுறேன்னு எந்த பண்ணி விட்டா என்ன செய்யறது? அப்படி பண்ணிருப்பீங்களா? உலகத்தில் இப்படி செய்யறீங்களா? உங்க வீட்டு பிள்ளைக்கு அவனை வைத்தியம் பண்ண விடுவீங்களா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க, கரெக்டான டாக்டர் நாங்க போவோம், அரகுர டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கும் பொழுது, துன்யா விஷயத்தில் தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் உங்களுக்கு முழு திருப்தி இருக்கிற வரைத்தான் நீங்கள் ஒரு டாக்டரா தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள், ஒரு என்ஜினியரா தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள், ஒரு கொத்தனாரா தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள், ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் என்றால் மார்க்கத்தை சொல்வதற்கு மட்டும் எங்களுக்கு திருப்தி இல்லாத ஒருத்தனை நாங்க எப்படி ஏத்துக்கிறோம்? எங்களுக்கு நல்லா தெரியுது இவன் சொல்ற கருத்து தப்பான கருத்துன்னு சொல்லி அது ஆர்குமெண்ட்டுக்கு வா பேசி நிரூபிக்கணும்னு சொல்றோம். அவர் என்ன செய்யறோம், தப்பான கருத்து நான் நல்ல கருத்தானு சொல்றாரு. நான் கேட்கிறேன், நல்ல கருத்து சொல்றாருங்கிறீங்களே, அது அவன் மட்டும் இல்ல, எல்லா தப்பானவன்ட்டையும் 4 நல்ல கருத்து இருக்கும். நல்ல கருத்து இல்லாத மனுஷனே கிடையாது. பல தெய்வத்தை வணங்குறான், அவன்கிட்ட நல்லது இல்லையா? பல தெய்வத்தை வணங்கக்கூடியவன் தான தர்மத்தை பத்தி பேச மாட்டானா? பல தெய்வத்தை வணங்குறவன் ஒழுக்கமா இருக்க மாட்டானா? அப்ப அவன் ஒழுக்கத்தை பத்தி பேசலாம், அவனை கொண்டு மேடையில் ஏற்ற முடியுமா? அப்ப நம்ம நினைக்கிறோம், அவர் குரான் நல்லது சொல்றாருல, குரானை பின்பற்ற சொல்றாருல அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அப்ப எல்லாரையும் இப்படி ஏத்தலாமே? யாரையும் ஏத்தலாம், கபூர் வணங்கிய கூட ஏத்தலாம். ஏன் ஏத்தலாம்? அவனு தொழுகை பத்தி பேசுவான்ல, கபூர் வணங்கி தொழுகை இல்லைன்னா சொல்லுவான். அதனால கபூர் வணங்கிய கூப்பிட்டு தொழுகையை பத்தி சேகப்துல்லா ஜமாலியை கூப்பிட்டு தொழுகை சிறப்பை பத்தி பேச விட்டிய உங்க மேடையில் சொன்னா, அடுத்த கூட்டத்தில் என்ன சொன்னார் அவரு, எல்லாரும் தர்காவுக்கு போங்கன்னு சொல்லுவாரு. அது 4 பேர் சரி நினைப்பான. அப்ப நம்ம என்ன நினைக்க மாட்டேங்கிறோம், இதுல வேறு என்ன நெருக்கமானவளாம், அவன் தூரமானவன், இப்படி வித்தியாசப்படுத்திக்கிறது. 100% இருந்தாதான் நெருக்கமானவன், எல்லாம் மாற்றுக் கொள்கை இருந்துச்சுன்னு சொன்னா நெருக்கம் இல்லாதவன். இந்த ஒரு அடிப்படையில தான் நாம ஏறுறது கிடையாது, ஏத்துறது கிடையாது. நாம அவங்க மேடையில போய் ஏற மாட்டோங்கிறோம்னு சொன்னா, அவங்க மேடையில ஏறக்கூடிய பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சூழ்நிலை நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண வைக்குது. மேடை அவங்க மேடை, அவங்க என்ன செய்வாங்க, இது பேசுறாதியே அதை பேசுறாதியேம்பாங்க. நம்ம அதை விட்டுட்டு அவங்க என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் பேசுவோம். அதை பேசும்போது கூட நல்லா இருக்கிறானே, பலதரப்பட்டவங்க இருக்கிறானே, மேடை அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, சட்டை பிடிச்சி இழுத்துருவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க காயப்படாத வகையில் நம்ம பேசுவோம். நம்ம மேடையில இருந்து கொண்டு சொன்னால் அது எவ்வளவு அழுத்தமா தெளிவா இருக்குமோ, அந்த மாதிரி இன்னொரு மேடையில ஆழமா உங்களுக்கு சொல்ல இயலுமா?
அதை பாக்குறோம். மேடை நம்மள்ட்ட இருந்தா மட்டும்தான் 100% சரியாக சொல்ல முடியும் என்கிற அடிப்படையில தான் பிற மேடைகள்ல நாமளும் ஏறுவது கிடையாதுங்கிறத நினைஞ்சிருக்கிறோம், கொள்கையா வச்சிருக்கிறோம். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் தானே சொன்னாங்க, இது ஒரு வாதமா? நாங்களும் எல்லாத்துக்கும் தானே சொல்றோம், எல்லாத்துக்கும் சொல்றதுக்குரிய மேடை என்னங்கிற டாபிக். இப்ப நாங்க முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லாம இருக்கிறோமா? முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். எங்க சொல்லுவோம்? எந்த மேடையில் இருந்து கொண்டு முழுசா சொல்ல முடியுமோ அந்த மேடையில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மேடையில சொல்லுங்க, ஆனா முக்காவாசி சொல்லுங்க, காவாசி விட்டுருக்கீங்க. அந்த மேடையில் இருந்து நாங்க சொல்ல மாட்டோம். இவங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, எல்லாருக்கும் தானே மார்க்கத்தை சொல்லணும், எல்லாருக்கும் மார்க்கத்தை சொல்லணுங்கிறதுக்கு நாங்க எடுத்த நிலைப்பாட்டுக்கு என்ன முரண்பாடு? நாங்க அது தௌஹீத் ஜமாத் அளவுக்கு எல்லாத்துக்கும் மார்க்கம் சொன்ன இயக்கம் எங்க இருக்குது? எல்லாத்துக்கும் மார்க்கத்தை நாங்க தான் சொல்றோம். எப்படி சொல்றோம் கேட்டா, எந்த இடத்தில் இருந்து கொண்டால் முழுசாக சொல்ல முடியுமோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் மார்க்கம் சொல்லணும்னு சொல்லி எந்த மேடையில் வேணாலும் ஏறி அவங்க விரும்பாத ஒன்றை தவிர்த்து, அவங்க மனம் வருத்தப்படக்கூடியதை தவிர்த்து, அரசியல்வாதிகள் மனம் புண்படாம இருக்கிற வகையை தவிர்த்து, கூடி இந்த ஆடியன்ஸ் மனம் போனாத வகையை தவிர்த்து, அப்படி பூசி மூலிகை மாத்தி மறைச்சி கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லக்கூடியதை போய் சொல்றதுங்கிறீங்க. இதுக்கு பேர் சொல்றது கிடையாது, நடிப்பு. இது நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினது பூராவுமே அவங்களுடைய மேடை. அந்த மேடை இன்னொரு இயக்கத்தினுடைய மேடையாக இருக்கவில்லை, இன்னொரு மதத்தினுடைய மேடையில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது இல்லை. மேடை அவங்க கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கும். அப்ப யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை இதுக்கு போய் நீங்க முன்மாதிரியா காட்டுறது அறியாமையை காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்மாதிரிய தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்திருக்கிற காரணத்தினாலதான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டினாலதான் இன்னைக்கு கொள்கை வளர்ந்திருக்கு. எல்லாத்தையும் விட ஏன் வளர்ந்திருக்கிறோம்? உறுதியா நிக்கிறத மக்கள் விரும்புவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணின்னு வைங்க. என்னடா நேத்து இப்படி சொன்னாங்க, இன்னைக்கு இப்படி சொல்றாங்களே, அந்த மேடையில் இவன் இப்படி சொல்லிட்டு போறான், அடுத்த வாரம் வேற மாதிரி அப்படி சொல்றானே அப்படின்னு மக்கள் எப்ப நினைக்கிறாங்களோ அதை கைகளை விட்டு ஓடி விடுவார்கள். பாத்தில் என்பதற்கு அதை அளவுகோலாக வைத்து விடுவார்கள் என்ற அடிப்படையில தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அதனால துவக்க காலத்துல எங்க வேண்டாலும் சொல்லலாம்னு நாங்கள் இருந்தது பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது, உலகத்துக்கே தெரிந்த ஒரு விஷயம். ஒரு 95 வரைக்கும் பார்த்து விட்டு அதுல ஏற்பட்ட கேடுகளை எல்லாம் கண்டறிந்து விட்டு இந்த டிராக்ல போனா மட்டும்தான் முழுசா நமக்கு சொல்ல முடியுது, சுத்தமா சொல்ல முடியுது, எல்லாத்தையும் சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எடுத்திருக்கிறோம். இப்படி எடுத்து எந்த வகையிலும் குறைஞ்சிடல. எல்லாம் சொல்லணுங்கிற ஆளுக்கு நடத்துற கூட்டத்தை விட நம்ம தான் அதிகமா சொல்றோம், அதிக இடத்துல சொல்றோம், அதிக எதிர்ப்புடைய இடத்துல சொல்றோம். யார் நான் கேட்கிறேன், இவ்வளவு பேரை எவனா எதிர்க்கிறானா? நம்மள மட்டும் எதிர்க்கிறான். ஏன் எதிர்க்கிறான்? முழுசா சொல்றாங்க எதிர்க்கிறான். ஏன் இவங்களே எதிர்க்க மாட்டேங்கிறான்? அங்கீகரிச்சுக்கிறான். அவங்கள எல்லாம் யாரையெல்லாம் அவன் அங்கீகரிக்கிறானோ அப்ப அவங்க சரியா சொல்லணும்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் விளங்கி பாத்தீங்கன்னு சொன்னா, தௌஹீத் ஜமாத் நிலைய எடுத்தால் மாத்திரம்தான் கரெக்டான மார்க்கத்தை சொல்ல முடியும் என்ற முடிவுக்கு நீங்களும் வருவீர்கள். இதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இதுல எந்த விதமான மார்க்க முரணும் கிடையாது. இதுதான் மார்க்கத்தில் உள்ள சரியான ஃபஸ்தா பிமா தூமர், ஏவப்பட்டதை ஒரே போடா போட்டு அடிச்சு நொறுக்குங்கிற அல்லாஹ் அதை செய்ய முடியும்.